அவர் மன உளைச்சலில் போட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன். அதை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பேசிகிட்டு இருக்கோம், எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அறிவிப்போம். இல்லை போட்டியிட நான் என்ன சொல்றேன், எங்க சகோதரி தமிழிசை ஆளுநர், எதற்காக அவரை ராஜினாமா செய்து விட்டு போட்டியிட வைக்கிறீங்க? ஆளுநராக இருக்காங்கல்ல 2 மாநிலத்திற்கு, தெலுங்கானா ஆளுநர், புதுச்சேரியுடைய பொறுப்பு மாநில ஆளுநர். அவங்கள எதுக்கு நீ வெயில சுத்த விடுறீங்க? எதுக்கு நிற்க வைக்கிறீங்க? ராஜ்யசபாய்க்கு நீங்க அமைச்சராக்கி இருக்கலாமா? அப்போ ஒன்று, அவருடைய அளவுகோல் தானே அந்த தென் சென்னையில் பிறந்த ஜெய்சங்கருக்கு பிறந்தோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு. அவரை வெயில நடக்க சொல்லுங்க, ஜீப்ல ஏறி ஓட்டு கேட்க சொல்லுங்க. அப்போ ஒரு சாராருக்கு ஒரு நீதி, இன்னொரு சாராருக்கு ஒரு நீதி. நான் என்ன சொல்றேன், வாயை திறந்து பேச சொல்லுங்க சார், நிறைய செய்திகள் இருக்கு, பேசுவோம். என்ன சொல்ல வரேன், நீங்க இப்படிதான் இருக்கணும். முருகனுக்கு இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கு ராஜ்யசபா உறுப்பினர். நீ ராஜினாமா பண்ணிட்டு வெயில போய் சுத்துட்டு அவரை சுத்த விடுறது. அதே அளவுகோல் ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அதே அளவுகோல் எங்களுடைய தமிழிசைக்கு மட்டும் பொருந்துமா? நான் சமூக நீதி அடிப்படையில் இந்த கேள்வியை வைக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இன்னும் இதில் நிறைய உள்ளுக்குள்ள செய்திகள் இருக்கு, நான் பிறகு பேசுறேன். இல்ல, நான் ஏற்கனவே இதுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம் போன்றது. ஒரு கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய தொகுதியை விட்டு கொடுங்கள் என்று இருக்கேன். நாங்கெல்லாம் எப்பவுமே விட்டு கொடுக்குறோங்க சார். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். எங்கள் தலைவர் திருநாவுக்கரசருக்கு இதை விட நல்ல பதவி கொடுப்போம். ரைட், தேங்க்யூ. சார், அவங்க இயற்கைக்கு நீதியா சமூக நீதிக்கு நீதியா இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சி ஆரம்பித்தது சாதிவாரி கணக்கெடுப்புன்னு, சாதிக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டவங்க. சாதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிராக இருக்கிற பிஜேபி கிட்ட எப்படி கூட்டணி வைப்பாங்க? அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை புறக்கணிக்க அதை முற்றுப்புள்ளி வைக்கிறது பிஜேபி. வாய் திறக்க மாட்டேன்றாங்க. எல்லா கட்சியும் நாங்கள் கேட்குறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்குறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. நாங்கள் உண்மையாக கேட்குறோம். அப்போ இவ்வளவு காலமாக மருத்துவர் உண்மைக்கு புறம்பாக கேட்டிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலன்ற பட்சத்தில் அதை சரியா ஆய்வு பண்ண 10.5% இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. அப்ப நீங்க தொடர்ந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னீங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிற பாஜக கூட எப்படி கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க? இதுல என்ன நீதி இருக்கு இதுல? அதனால அவர்கள் எல்லாமே இப்போ பின்பக்கமா போயிட்டு இருக்காங்க. சமூக நீதிக்காகவும் கிடையாது, அந்த சாதிக்காகவும் கிடையாது. 10.5% அவங்க கேட்டாங்க ரிசர்வேஷன். எங்க காங்கிரஸ் கட்சி 20.5% பாராளுமன்றத்தில் ரிசர்வேஷன் கொடுத்திருக்கோம். அவருடைய மனசுல என்ன இருக்கு? கை சின்னம் ஆட்சிக்கு வரணும், கை சின்னம் தான் இந்த நாட்டை ஆளணும், கை சின்னம் வந்ததான் சுபிக்ஷமா அந்த நாடு இருக்குன்னு சொல்லி இருக்காரு, வெளிப்படுத்தி இருக்காரு. அது உள் மனசுல இருந்து வர்றது. நன்றி. இது நான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல்னு நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். காங்கிரஸ் சொன்னதை அவர் அக்னாலஜ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. தலைமையில் இருந்த அம்பேத்கர் மக்கள் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதனுடைய தலைவர் இளமுருகன் கொடுப்பா. எங்கப்பா முன்னாடி தலைவர் தலைவர் என்ன எப்படி வாங்க? இப்படி வாங்க, முன்னாடி வாங்க.